ஒரு சிலர் ஹெல்த்தியாக இருக்கணும், அதே சமயம் டைம் ரொம்ப எடுக்காத ஒரு டிஷ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த 1 பார்ட் பாலக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை எடுத்திருக்கேன், அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 முழு பூண்டு வந்து எடுத்திருக்கேன். பூண்டு நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த கீரை, அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி வரும். இப்போ இது ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடும். நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், 2 பூண்டை தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், ஒரு காஞ்ச வத்தல், பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கடைஞ்சி வச்சிருக்க கீரையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கூட்டும்போது சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த கடையிலையும் போட்டு ஊட்டினீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்றாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.